இப்போ ஒரு கப்பை எடுத்துக்கலாமே, அதில் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து சீட் பண்ணுறாங்க. சீட் பண்ணதை வந்து ஒன் ஆஃப் த கப்பல் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா? There is a very it depends on the person who's cheating. Is this person a habitual cheater or once தான் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஒன்ஸ் பண்ணால் இன்னொரு வாட்டி பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் பண்ணாங்க, அண்ட் அதையும் தாண்டி ஒரு பர்சனுக்கு வந்து கண்டினியூ பண்ணணும் மேரேஜ்னு தோணுச்சுன்னா என்ன ரீசன்ஸ்ன்னு பார்க்கணும். உங்களுக்கு அவங்கள பிடிக்கும்ன்றதுனால நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு போகிறதுக்கு வேறு வழி இல்லைன்னு இவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்றது. ஒருத்தவங்க சீட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் ஒரு வேலிடான காரணமாக இருந்தால் இட்ஸ் ஓகே. பட் ஒரு இந்த மாதிரியான காரணங்களாக இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் அவங்க மறுபடியும் ஒரு விக்டிமாக தான் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பர்சனுக்கும் நம்ம சீட் பண்ணாலும் அந்த இவங்க நம்ம கூட இருப்பாங்க, ஏன்னா எனக்கு வேற போகிறதுக்கு வேறு வழி இல்லை இப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா they are more likely to do it again, right? Correct. Because the power dynamic shifts. அப்போ அது நல்லது கிடையாது. பட்